கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சிலும் கீர்த்திலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கப்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளும் பார்க்கிலும் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்திலிருந்து அழைத்து வந்தார். அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட போது அவர்களை அழைத்து வந்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன், நீங்கள் அங்கே நல்லா ஆசீர்வதித்து பழகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு தசமபாக செலுத்தி வருஷந்தோறும் 3 வருஷத்தில் உன் எல்லா தேவைகளும் சந்தித்தீர்களா, இது 7 எளிய திக்கற்ற விதவைகள் அனாதிகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் கஷ்டப்பட்ட இந்த நேரத்தில், இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை வேதனை துக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியில் நாம் இருந்தோம். ஆனால் இந்த நாளில் அவர் சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லா ஊழியர்கள் எல்லா இடத்துலையும், ஐயோ ஏன் என்ன ஆண்டவரை படைத்தீர், ஏன் என்ன உருவாக்கினீர் உண்டாக்கினீர் என்று சொல்லி கூட எத்தனையோ பேர் மரண தருவாய் கூட போயிருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய நம் பாடுகளை அனுபவித்து நம்மளை சோதித்து பார்த்தார். அப்போ கூட நாம் ஆண்டவரை விடலை, வேதத்தை விடலை, ஜெபத்தை விடலை, ஊழியத்தை விடலை. அதனால் ஆண்டவர் பார் நம்ம மேலே அவர் அன்பு கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை நான் புகழ்ச்சியிலும் மேல்மையிலும் கீர்த்திலும் மகிமையிலும் உன்னை ஏற்படுத்துவேன். இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, யோபு அழுகிறார், ஐயோ ஆண்டவரே, என் சரீரம் நாரி அழுகி கொட்டி போய் கொண்டிருக்கிறது, இன்னுமா என்னை சோதிப்பீர் என்று சொல்லி யோபு அழுகிற போது அந்த அழுகை கேட்டு ஆண்டவர் யோபை நாளத்தினையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அந்த சோதனையில யோசேப்பு ஒரு நாள் கூட ஆனந்தமைகளை குறித்து என்னை அடித்தார்கள் யாரிடத்துல அந்த குறை சொல்லவில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு கூட ஜெபித்தாரா அப்படின்னு பைபிளை தேடி பார்த்தா ஒரு இடத்துலையும் இல்லை. ஆனாலும் அவருக்கு தெரிந்ததெல்லாம், என் ஆண்டவர் இல்லாத எனக்கு இந்த சோதனை வராது என்பதை அங்கு யோசேப்பு அறிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் யோசேப்பு ராஜாவாய் இருந்தார். அவரை ஏளனம் பண்ணின அத்தனை பேர் அவருடைய காலில் வந்து விழுந்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து, எத்தனை வேதனை, எத்தனை துக்கம், குடி பழக்கத்தில் பிள்ளைகள், கணவன், கடன் பாரத்தில் குடும்பம், வேலைக்கு போகாத பிள்ளைகள், கல்யாணம் ஆகாத மகள்கள், இப்படி எல்லா விதத்திலும் அழுது வேதனைப்பட்டு இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் உன்னை விட போறது இல்லை. ஹல்லேலூயா. இனி நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, கடைசியா நாம் பார்க்கும்போது யோசுவாவுக்கு அவ்வளோ பெரிய சோதனை வருகிறது. இந்த சோதனை வரும் பொழுது அழுகிறார் யோசுவா, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி. அப்பொழுது சொல்லுகிறார், உன் கூட ஊழியக்காரனாய் இருந்தவன் சாவை கீடானதை எடுத்து மறைத்து வைத்தான்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பணம் வந்தாலும் 10 கோடி ரூபாய் இன்னைக்கு பீரோவில் இருந்தா, 10 லட்ச ரூபாய் பீரோ இருந்தா கீழே வந்து உள்ளதுட்டு நான் உன்னை தூக்காது. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற ஜனங்கள் வந்து தூக்கும். பணம் இன்னைக்கு இல்லை, வேதம் தான் இன்னைக்கு. இந்த வேத வசனத்தை கேளுங்க, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய கட்டளை என்னன்னு பாருங்க. அவர் சொல்லுவார், அந்த இடத்துல சொல்லுவார், அங்கே பார்க்கும்போது, என் கட்டளைகளை கை கொண்டு என் வார்த்தைக்கு செவி கொடுத்து எனக்கு பயந்து நடிப்பினானால் இந்த தேசத்தில் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தா நம்ம கையில் 10 கட்டளை இருக்குதா அப்படின்னு சொன்னா நம்ம கையில் இல்லை. நீ கட்டளை கை கொண்டு பாருங்க. கர்த்தர் இந்த பூமியில் சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆசீர்வதித்து நம் பெயர்களை பெருமைப்படுத்தி நான் பரிசுத்த ஜாதியாக வைத்திருப்பார் என்று சொல்லி
இந்த வேதத்தில் சொல்லுகிறது. யாத்திராகம 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்திராகம 6:7 வாசித்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம மேல சுமத்தினார்கள், எத்தனை பேர் நம்ம மேல பொய் சொன்னார்கள், எத்தனை பேர் நம்மளை வேதனைப்படுத்தினார்கள், எத்தனை பேர் நம்மளை துக்கப்படுத்தினார்கள், எத்தனை பேர் நம்முடைய பொருள்களை அபகரித்து, அத்தனை பேருக்கு முன்பதாக உன்னை நான் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு காமித்து உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நம்மளை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இனி இந்த நாளில் அது கீழே வரும்போது பாருங்க, எனக்கு உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் விட போகிறேன். இந்த 7 வருஷம் நமக்கு முடிஞ்சு, என்ன சொல்லுவாங்க, உலகம் சொல்லுங்க இல்லை, சனியை முடிஞ்சு போச்சு. இனி ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் நம்மளை விட போகிறார். இனி உன்னுடைய செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அந்த ஆசீர்வாதத்தில் உண்மையான ஊழியம், உண்மையான டிவி, உண்மையான சுவிசேஷங்களுக்கு தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உபாகமம் 26ஆம் அதிகாரம் அந்த 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி தான் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், சாரி கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம். இன்னும் சிலர் படிக்க காசு இல்லைன்னு எங்களை தேடி வரும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு வர தசம பாகத்தில் நாங்கள் தசம பாகம் எடுத்து வச்சு இதையெல்லாம் செலவு செய்கிறோம் என்பதை தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 26:14, நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டுப்படவும் இல்லை. நான் உலக காரியத்தோடும் உலக மனிதர்களோடும் உலகத்தினுடைய சம்பாசனையிலும் நான் வாழாதபடி நான் ஏழை எளிய திக்கற்ற விதவை அநாத பட்னியாக இருக்கிறவர்களுக்காக நீதி செய்து நான் இயேசுனுடைய அன்பை நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஓடாத, உலக ஜனத்துக்கு ஓடாத, உலக காரியத்துக்கு ஓடாத, என்னுடைய காரியத்துக்கு வா, என்னை பார், என்னை பின்பற்றுன்னு சொல்லி இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கு. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அப்படி இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அப்படி நாம் இருக்கும்போது ஒரு நாள் யோசேப்பை போல உன்னை ராஜாவா ஆக்குவார், யோபை போல உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், இல்லை யோசேப்பை போல உன்னை வெற்றி சிறக்க செய்வார் என்பதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிற. அப்படி செய்யுங்க, கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், பலப்படுத்தும், எல்லாம் செய்வார். இந்த நாளில் நம்ம கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்துவம் உன்னை புகழ்ச்சியாக்க போகிறார். உன் பெயரெல்லாம் புகழ்ச்சியாக இருக்க போகுது. உன் கீர்த்தி நீ எந்த இதுக்கும் ஒத்துக்கொள்ள மாட்ட, கர்த்தர் ஒருவர் தான் என்று சொல்லி ஆணிதரமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கும். ஏன்னா அவர் செய்த நன்மைகள். அடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை மகிமையால் நிரப்புவேன், மகிமை எல்லா பொருளும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, எதுதான் இன்னைக்கு அதிகாலையில் உட்காந்து அவரை தேடி பாருங்க, அதிகாலையில் அவரை காண முடியும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, சென்ற நாட்களில் ஒரு ஊருக்கு நான் கூட்டுறதுக்கு போய் உபவாச ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் என்னை நிறுத்தி சொன்னார்கள், இந்த எங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்திருக்குது, முதல் குழந்தை பிறந்துருச்சு, இப்போ 2வது குழந்தை வயிற்றில் இருக்கிறது, இந்த குழந்தையும் பெண்ணுன்னு சொல்லி நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் பெண்ணாக இருக்குது, அதனால் வேண்டி எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டம் பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த சகோதரியும் அந்த தாயாரும் சொன்னார்கள். உள்ளே உட்காந்து நான் சொன்னேன், ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வாருங்களை ஆணித்தரமாக நம்பி அந்த பிள்ளை மேலே தலையில் கை வைத்து ஜெபித்து நான் ஜெபித்த போது பாருங்க, அது பெண் குழந்தை இருந்தது. இப்போ போன வாரத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை காமித்தார்கள், அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்திருக்குதுன்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நம்பிக்கை, ஆண்டுடைய அற்புதம், ஆண்டுடைய அதிசயங்கள் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை கேட்குற என் தேவச்சனமே, இப்பொழுது நீங்கள் இந்த அதிகாலையில் எழுந்து அவரை தேடி அவர் மேல் நம்பிக்கை வைங்க. யோசேப்பை போல நம்பிக்கை வைங்க, யோபை போல நம்பிக்கை வைங்க, யோசுவாவை போல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்படி செய்யுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கின் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களையும் நீங்களே எனக்கு சொந்தமா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமி அவருடையதுன்னு சொல்கிறார்.
பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்ம என் பிள்ளைக்கு இது தேவை, ஒரு சேர் தேவை, என் பிள்ளைக்கு அழகான சேர் செஞ்சு கொடுத்துருக்காரு. யாரோ ஒரு கம்பெனி செஞ்சது, அந்த கம்பெனிக்கு அறிவு கொடுத்தது யார்? ஆற்றல் கொடுத்தது யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொருள்களும், ஒவ்வொரு தானியங்களும், ஒவ்வொரு கொடி செடி மரங்களும், ஒவ்வொரு இடமும் பாருங்க எப்படி என் பிள்ளை பிளேன்ல போகணும், அதுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இந்த உலகம் என்னுடையதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீர் என் வார்த்தைக்கும் என் கட்டளைக்கும் என் கற்பனைக்கும் செவி கொடுத்து எனக்கு பின்பற்றி எனக்கு நீ வருவாயானால் நான் இந்த தேசத்தில் உனக்கு நான் சொந்த சம்பந்தராக இருப்பேன், உனக்கு நான் சொந்தக்காரனா இருப்பேன், ஒரு ரத்தத்தோடு கலந்திருப்பேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய வழியில் நாம் செல்லலாம். பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய சொத்து சுகங்கள் ஒரு வேலை இருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவர் எழுந்து அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறார். ஒருவேளை நான் இருந்தேன் என்ன கேட்டிருப்பேன்? காலையில் என்ன டிஃபன் கொடுப்பீங்க, சாயந்தரம் என்ன டிஃபன் கொடுப்பீங்க, என்ன துணி, என்ன ரூமு, எவ்வளோ சம்பளம் தரேன்னு கேட்டிருப்போம். ஆனால் மோசே எதையும் கேட்கல. என்ன குளிக்க இடமா, சாப்பிட இடமா, ஒன்றும் இல்லை. அதை அவர் ஆண்டவர் சொன்ன பிற்பாடு மோசே அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே போய்விட்டார். போய் அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வேதனை, துக்கங்கள் மத்தியிலும் கூட மோசே அந்த ஜனங்களை முறுமுறுக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நின்று ஜெபித்து அந்த வனாந்தரத்தில் அற்புத அடையாளங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. செங்கடல் இரண்டா பிளக்கிறது, கல்பாறையிலிருந்து தண்ணி புறப்பட்டு வருகிறது. இப்படி அற்புத அடையாளங்களை செய்து எத்தனை மந்திரவாதிகள் மோசை எதிர்த்து நின்ற போதிலும் கூட ஒரு மந்திரவாதி கூட மோசை எதிர்த்து நின்று ஜெயித்தது இல்லை என்று சொல்லி யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் வாசின்னு சொன்னா பவுலுக்கு விரோதமா தேசாந்தரமா திரிகிற மந்திரவாதிகள், சன்னத்துக்காரன், சூனியக்காரன், இப்படி எல்லாம் வந்து பவுலுக்கு விரோதமாக செயல்படுகிறான். ஆனாலும் பவுலை எதிர்த்து நிற்க யாராலும் முடியல. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கை கொண்டு எனக்கு பயப்படுவாயானால் நீ இந்த தேசத்தில் ஒன்று புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு இந்த வார்த்தையின்படி நடங்க, ஜெபிங்க, ஆண்டவரை தேடுங்க. இந்த உலக மனிதரை நம்பரை பார்க்கலும் வேதத்திலும் ஜெபத்திலையும் பெரிதாக இருப்பதே பெரிது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறார். அப்படி இருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பான நேசிக்கிறார் தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கரம் இறங்கி அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. நான் ஏழையாக இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் இப்பொழுது இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் அவர் கண்டிப்பாக செய்யும்படியா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜாய் டிவி உன் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இதை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ப்ரோக்ராம் ஆண்டவரே இதில் கிடைக்க நீ உதவி செய்யுங்க. இதற்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா ஊழியக்காரர் பிள்ளைகள், இதில் இருக்கிற எல்லா எடிட்டிங் ஆண்டவரே, இதுக்கு இருக்கிற எல்லாம் பொறுப்பாளர்கள், டைரக்டர்கள், ஓனர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து வழி நடத்துங்க. அடிமையும் அடிமையுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து எங்களுடைய ஊழியர் சபையில் எல்லாம் ஆசீர்வதி பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.